யோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மை நாட்டி அசிஸ்டன்ட் அப்படின்ற சைனீஸ் ட்ராமாவை தான் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரீஸோட ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோயின் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக ஒரு டாக்டர் வராரு. அவர் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்காரு. அந்த அழகான டாக்டரும் ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறாரு. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட் அப்படின்னு சவுண்டு கேட்குது. பார்த்தா இது ஒரு சினிமா ஷூட்டிங். அதுல இந்த அழகான டாக்டர் இருக்காரு இல்லையா, அவரு தான் இந்த சீரீஸோட ஹீரோ. இந்த படத்துலயும் முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு டைரக்டர் பேக்கப்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை தேடி வராங்க. அவரும் ஒரு ஆக்டர் தான். ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா ஒரு வேற ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்காரு. இதனால மனசொடிஞ்சு போன ஹீரோயின் சுத்தி முத்தி பார்க்காம நடந்து வர ஒருத்தர் மேல இடிச்சு கீழே விழ பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினை பிடிக்கிறாரு. இதனால கால் தவறி ஹீரோயின் ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க. அதோட ஹீரோயின் ஆக்சிடென்டலா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இம்பாக்ட்னால ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோவோட வீட்டுல இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால ஹீரோ கிட்ட நான் மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு கேட்க, ஹீரோ அதை பத்தி எதுவுமே சொல்லாம நீ தூங்கும் போது கொரட்டை விடுற அப்படின்னு விளையாட்டா சொல்லிட்டு அவரோட ஒர்க்குக்கு கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட வீட்டில் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வராரு. ஹீரோயின் அவரை பார்த்த உடனே வீட்டை விட்டு வெளியே போ, மூஞ்சில முழுக்க கூட நான் விரும்பல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் இல்ல நான் போக மாட்டேன், நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வர, ஹீரோக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ ஒன்றும் நல்லவர் இல்லைன்னு. இதை பத்தி ஹீரோயினுக்கும் சொல்றாரு. ஹீரோயினும் அந்த இடத்துலயே பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்றாங்க. அதோட ஹீரோயினை கையோட அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ அவரோட காருக்கு வந்ததுக்கு அப்புறமா, இதுக்கப்புறம் நீ என்னோட வீட்லயே தங்கிக்கோ, சும்மாலாம் தங்க வேணாம், நீ என்னோட அசிஸ்டண்டா இரு இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் மே அப்படின்றவங்கள பார்க்கறதுக்கு போறாங்க. மே ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸா, அதாவது இந்த சீரீஸ்குள்ள. அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே குஷியாயிடுறாங்க. அதோட ஹீரோவும் ஹீரோயினை இதுதான் என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி மேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் மேக்கு காஃபி கொடுக்கலான்னு போய் அதை தெரியாதனமா அவங்க ட்ரெஸ்லயே கொட்டிடுறாங்க. இதனால கடுப்பான மே ஹீரோயினை பலார்னு அடிச்சுட்டு மறுபடியும் அடிக்கலான்னு வர, டக்குன்னு ஹீரோ வந்து அவங்கள தடுத்து உன்னோட ட்ரெஸ்ஸுக்கான வேலையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் டின்னர் சாப்பிட்டுட்டே குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மே மேல இருந்த கோவத்துல கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிடுறாங்க. அதிகமா குடிச்சதுனால கண்ணு மண்ணு தெரியாம ஹீரோவைய போய் கிஸ் பண்ணிடுறாங்க. நியாயமா பார்த்தா இந்த இடத்துல ஹீரோயினை தடுத்திருக்கணும். ஆனா அவர் அதை செய்யல. இப்படியே கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் தூங்கிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பத்திரமா பெட்ல படுக்க வச்சுட்டு அவங்களோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு குட்டி பொண்ணும் பையனும் விளையாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அது ஹீரோயின் தானா. ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோயின் அவங்களோட ரூமை விட்டு வெளியே வராங்க. பார்த்தா ஹீரோ ஹேண்ட்ஸமா உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் கொஞ்ச நேரம் நின்று ஹீரோவை சைட் அடிக்க, டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துடுறாரு. கூப்பிட்டு அவங்கள லேப்டாப் முன்னாடி உட்கார வச்சு அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தராரு. அதோட ஹீரோ அவரோட பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஏன்னா ஹீரோயின் தானே அவரோட அசிஸ்டன்ட், அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோ அவங்கள எவ்வளோ நம்பினா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கிட்டெல்லாம் ஹீரோவை எப்படின்னா பழி வாங்கணும், அவர் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹீரோவை பழி வாங்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு படத்தோட ஷூட்டிங் சீன்ல இருக்காங்க. இப்ப சீன் என்னன்னா, ஹீரோயின் ஒருத்தரை கிஸ் பண்ணணும். ஹீரோயினும் அதுக்கு ரெடியாக அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயினை கிஸ் பண்ண விடாம தடுத்துட்டு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட அசிஸ்டன்ட், நீ இப்படிலாம் நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் நீங்க எப்படி அதை முடிவு பண்ணலாம், எனக்கு நடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும், அதனால அது சின்ன ரோலா இருந்தாலுமே அதை நான் ரொம்பவே மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் மாத்தி அந்த இடத்துலயே சண்டை போட்டுக்க ஹீரோ அங்கிருந்து கோவமா போயிடுறாரு. இப்படியே கொஞ்ச நேரம் போக சரி ஹீரோ கிட்ட பேசிடலான்னு ஹீரோயின் வராங்க. ஆனா ஹீரோவை ரீச் பண்ணவே முடியல. ஹீரோவை சுத்தி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு கஷ்டமாகிடுது. ஏன்னா ஹீரோ அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றாரு, ஆனா அந்த ஹெல்ப்புக்கு எல்லாமே ஹீரோயின் வர்த்தா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க.
இதை ரொம்ப பயங்கரமா யோசிச்ச ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோவோட வீட்டுல இருக்காங்க. பக்கத்துல ஹீரோ இருக்காரு. ஹீரோயினுக்கு லைட்டா ஃபீவர் அடிக்குது போல. அதனால ஹீரோயினோட பக்கத்துலயே இருந்து அவங்கள பாத்துக்கிறாரு. அவங்களுக்கு மெடிசன்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் பெட்டை விட்டு எஞ்சி வெளியே வந்து பார்த்தா ஹீரோ ஷோஃபால உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. இதான் சான்ஸ்னு ஹீரோயினும் கிட்ட போய் ஹீரோவோட மூஞ்சில மீசை பொம்மைலாம் வரைஞ்சி விட்டுடுறாங்க. அதோட ஹீரோ கூட சேர்ந்து போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இப்படியே ஹீரோயின் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டுக்க வேணாம். இந்த மாதிரி சண்டை போட்டு நீ கொஞ்ச நேரம் தூரம் போனேன்னா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோவோட லாயர் ஹீரோவை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ நான் எந்த கான்ட்ராக்டுக்குமே சைன் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் நான் தான் ஹீரோக்கு பதிலாக சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் படிச்சு பார்த்து சைன் பண்ற பழக்கம் கிடையாது போல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இப்ப ஹீரோவும் ஹீரோயினை லைட்டா திட்டுறாரு. லாயருமே இதனால நிறைய நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு வார்ன் பண்றாங்க. இதனால கஷ்டப்பட்ட ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து அழுதுட்டே வராங்க. அப்ப ஹீரோயினோட எதிர்க்க ஹீரோயினோட எக்ஸ் வராரு. அவர்கிட்ட ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஃபீல் பண்றாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க தூரத்துல இருந்து இதை ஹீரோ பார்த்துட்டு ஜெலஸ் ஆகுறாரு. இப்படியே கொஞ்ச நேரம் அழுது ஃபீல் பண்ண ஹீரோயின் நம்ம பண்ண தப்ப நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் மேவை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கைமாறா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணுன்னு எனக்கு தெரியும், நான் ஹீரோவை விட்டு விலகி இருக்கேன், அப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இதுக்கு மேவும் ஒத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் இல்லையா, அதை பத்தி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு குட்டி பையன் குண்டா இருக்கான். அவனை நிறைய பசங்க புள்ளி பண்றாங்க. அப்ப ஹீரோயின் தான் அவனை காப்பாத்துறாங்க. இதனாலேயே அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்பத்துல இருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு ஒன்னா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க ஹீரோயின். இதை வச்சே நமக்கு புரியுது ஹீரோயினுக்கு ஹீரோவை மறக்கல. ஹீரோ தான் அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றது ஹீரோயினுக்கு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கா. ஆனா அவங்க அதை வெளிக்காட்டிக்கல. ஏன்னா ஹீரோ இப்போ ரொம்பவே பெரிய ஆக்டர். ஆனா ஹீரோயின் சின்ன சின்ன ரோல் நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஹீரோ மாதிரியே பெரிய ஆக்ட்ரஸா ஆகணும், அதுக்கப்புறமா தான் ஹீரோ கிட்ட உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நான் தானே சொல்லணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட சில பொருட்களை எடுக்கிறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ கூட மே இருக்காங்க. ஹீரோவும் ஏற்கனவே ஹீரோயினை அவங்களோட எக்ஸ் கூட பார்த்ததுனால கடுப்பா இருப்பாரா, அதனால மே கூட க்ளோஸா இருக்க மாதிரி நடிக்கிறாரு. ஹீரோயினும் இதெல்லாம் நோட்டீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதோட ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வராத, வெளியே போன்னு கொஞ்சம் ரூடா சொல்லிடுறாரா. அதனால ஹீரோயின் அழுதுட்டே வெளியே வராங்க. வெளியே வந்து உக்காந்து அழறாங்க. அப்ப அந்த இடத்துல மழையும் வருது. கூடவே சேர்ந்து ஹீரோயினோட எக்ஸும் வராரு. ஹீரோயினோட எக்ஸும் இதுதான் நல்ல சான்ஸ்னு சில பிட் எல்லாம் போட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. ஆனா ஹீரோயின் அவங்களோட எக்ஸ் கிட்ட திரும்ப திரும்ப ஹீரோவை பத்தி தான் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும் வருது. அதுல ஹீரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஒன்றும் அந்த கான்ட்ராக்டை பத்தி கவலைப்பட வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட இப்ப எந்த காசுமே கிடையாது, ஏன்னா இந்த கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால நீ எனக்கு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கி தரியா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோயினும் ஹீரோ பார்க்க போறோன்னு குஷியா கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயினோட எக்ஸ் வந்து அவங்கள தடுக்கிறாரு. உனக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோயினை வெளியே போவிடாம தடுத்துடுறாரு. இப்படி அடுத்த நாள் ஆகுது. இப்போ ஹீரோயினோட எக்ஸுக்கு பர்த்டே. அதனால ஹீரோயின் அவருக்கு கிஃப்ட் எல்லாம் தராங்க. அப்ப ஹீரோயினோட எக்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீயும் என் கூட என்னோட கம்பெனிலே ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதோட அவங்கள வெளியும் கூட்டு போறாரு. ஹீரோயினோட எக்ஸுமே கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர் தான். அதனால அவரை சுற்றி ரிப்போர்ட்டர்ஸ் வந்துடுறாங்க. யார் இந்த பொண்ணு உங்க கூட இருக்காங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஹீரோயினோட எக்ஸ் இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு மீடியா முன்னாடி சொல்லிடுறாரு. இன்னொரு சைடு ஹீரோ தனியா உட்காந்து ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஹீரோயினை ரூடா வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பாரு. பின்னாடியே வந்து பார்த்தா ஹீரோயின் அவங்க எக்ஸ் கூட நின்றுட்டு இருக்கதை பார்த்து கோச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் ஹீரோக்கும் பர்த்டேவா. ஆனா செலிப்ரேட் பண்றதுக்கு கூட ஹீரோயின் இல்லையேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவோட பர்த்டேவை ஹீரோவோட கோவர்க்கர்ஸ் யாருமே மறக்கல. அவருக்கு கேக் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட எக்ஸோட கம்பெனிலேயே கான்ட்ராக்டை சைன் பண்றாங்க. இப்பவும் படிச்சு பார்க்காம தான் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சீன் என்னன்னா, ஹீரோயினும் அவங்களோட எக்ஸும் கிஸ் பண்ணிக்கணுமா.
ஹீரோயினோட எக்ஸ் ஹீரோயினை கிஸ் பண்ண வராரு. ஆனால் அவங்க தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதான். ஆனால் ஹீரோயினோட எக்ஸ் கேட்குற மாதிரியே இல்லை, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வராரு. ஹீரோயினை காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டே அவரோட வீட்டுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் பழசு எல்லாத்தையும் சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சமாதானம் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம சண்டையே போட்டுக்க கூடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினுக்காக சமைச்சும் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கலான்னு பிளான் போடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்காக கிளம்பிட்டு இருக்கும் போது ஹீரோவோட லாயர் ஹீரோவை மீட் பண்ணி, உங்களை ஏமாத்தி கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கினது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட ஒரு காலேஜ் ஃப்ரெண்டு தான். அதோட இப்போ உங்களை சுற்றி நிறைய பிரச்சனை நடக்குது இல்லையா, அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தாலும் அது எல்லாமே ஹீரோயின் கூட காலேஜில் படித்த ஆளுங்க தான். எனக்கு என்னவோ ஹீரோயின் தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் ஒருவேளை இது உண்மையா இருக்குமான்னு யோசிக்கிறாரு. அதனால ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோ போகவே இல்லை. இன்னொரு சைடு ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல ஹீரோக்காக வெயிட் பண்ணி சரி ஓகே கிளம்பலான்னு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினோட எக்ஸ் இருக்காரு. கூடவே அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஹீரோயின் கூட காலேஜில் ஒன்னா படிச்சவங்க போல இருக்கு. இப்போ ஹீரோயினோட எக்ஸ் ஹீரோயினை அட்டாக் பண்ற மாதிரி வர அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வராரு. அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்தி அங்கிருந்து ஹீரோ கூட்டிட்டு வராரு. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னோட எக்ஸ் தான். அவர் தான் எங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு உங்களை எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ தெரியாம ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அதனால ஹீரோயின் கிட்ட சாரியும் சொல்றாரு. அதோட நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு ஹீரோ கேட்க ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ செமையான பணக்காரி இல்லையா, ஆனா இப்போ அந்த பணம் எதுவுமே கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலுமே ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்படி ஒரு நாள் ஹீரோயின் ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஹீரோ அதை முழுசா கம்போஸ் பண்ணி பாடவும் செய்றாரு. அதோட இந்த பாட்டை அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அவங்களோட எக்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு நேர்ல போய் கேட்டா, நீ என்னோட கம்பெனிக்கு கீழே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்க, நான் இப்போ ஷூட்டிங்காக அமெரிக்காவுக்கு போறேன், நீயும் என் கூட வர அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஹீரோக்கு பல பிரச்சனை, இது இன்னொரு பிரச்சனையா வந்துடக்கூடாதுன்னு ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அப்படியே சும்மா போனா ஹீரோ தேடுவார் இல்லையா, அதனால ஹீரோக்கு ஒரு மெசேஜ்ல நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகுறாரு. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. ஹீரோயினும் கால் அட்டன் பண்ணி, நீ ரொம்பவே ஃபேமஸான ஆக்டராக இருந்தா, அதனால தான் நான் உன் கூட இருந்தேன். ஆனால் இப்போ உன்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால நான் என்னோட கரியரை டெவலப் பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோ ரொம்பவே கடுப்பாகிறாரு. அவரோட கோவர்க்கர்ஸ் கிட்டலாம் ஹீரோயினோட பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு கோவமா சொல்றாரு. இப்படியே சில மாசங்கள் ஆகிட்டு ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு பாட்டு எழுதினார் இல்லையா, அதை ரிலீஸ் பண்றாரு. இப்போ பாட்டை ரிலீஸ் பண்ணும்போது 2 லைன் பாடி காட்ட சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோ அது மாதிரி பாடிட்டு இருக்கும் போது தான் கூட்டத்துல ஹீரோயின் இருக்கிறத பாக்குறாரு. ஹீரோ ஹீரோயினை பார்த்தா கூட கண்டுக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும், ஹீரோயினை துரத்திட்டு போறாரு. ஒரு வழியா ஹீரோயினை பிடிக்கிறாரு. 2 பேருமே நடந்த எல்லாத்தையுமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்னா நின்று அதை நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இப்படி இந்த கதை இந்த இடத்துல முடியுது. இந்த மாதிரிலாம் ரியல் லைஃப்ல நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க கூடாது, ஓகேவா? ஆக்சுவலா இந்த வார்னிங்கை நான் உங்களுக்கு கொடுக்கல, எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். ஓகே, மீதி புலம்புல அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.